அது மட்டுமல்ல, உடனடியாக தானு சாருக்கு ஃபோன் செய்து மீண்டும் கிசுகிசுப்பான குரலில், சார் உங்க ஆளு விஜய் சார்னு சொல்லாம ஹலோ விஜய்னு சொல்லி கையை வேற பிடிச்சி குலுக்கிறாரு, இது ஆகிற கதை இல்லை சார் என்று பதறினார். அவரது பதற்றத்தை தணிக்கும் விதமாக நான் விஜயிடம், விஜய் எனக்கு சார் வரமாட்டேங்குது, யூ ஆர் சோ யங்கர் தென் மீ, உங்களுக்கு ஏதும் சங்கடம் இல்லையே என்று கேட்டேன். விஜய், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கண்ணா என்று அவர் சொன்னதும் கதை சொல்லத் தொடங்கினேன். வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு வரியில் கதை சொன்னால் கூட போதும். ஆனால் ஓர் அறிமுக இயக்குனர் கதை சொல்லும் போது ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நடித்து காட்ட வேண்டும். இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் மொத்த படத்தையும் நம்முடைய நடிப்பால் ஓட்டி காட்ட வேண்டும். நானும் அதைத்தான் செய்தேன். கதை சொல்லத் தொடங்கிய 4வது நிமிடத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கிய விஜய் 30வது நிமிடத்திலேயே, அண்ணா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம் இந்த படத்தை பண்ணுவோம், அது உறுதியாயிடுச்சு, அதுக்காக இப்போ முழு கதையும் கேட்காம நான் இங்கேருந்து நகர்றதா இல்லை என்றவர் அப்போதே ஃபோன் போட்டு தானு சாருக்கும் சொல்லிவிட்டார். அதன் பின் 2.5 மணி நேரம் கதையை கேட்டு ரசித்தவர் இன்னொன்றையும் என்னிடம் வேண்டுகோளாக வைத்தார். சச்சின் கேரக்டரை நீங்கள் கைகளை நிறைய அசைச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணது, அந்த கேரக்டருக்கான பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கைகளை நீங்கள் அசைக்கிற அதே ஸ்டைலில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சச்சின் வர எல்லா ஷாட்லேயும் நீங்கள் எனக்கு நடித்து காட்டணும் என்றார்.